சொந்த பந்தத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் மறுமையிலே மனிதன் எப்படி கேவலப்படுவான் என்று வாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும். பாலம் போடப்பட்ட பிறகு 2 விடயங்கள் அந்த பாலத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்படும். ஒன்று என்ன தெரியுமா? அமானிதம் என்று சொல்லப்படுகிற அந்த பொறுப்புணர்வு. ஒரு பொறுப்பை சுமந்து விட்டால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த அமானத், அதையும் சொந்த பந்தம் இரத்த உறவு என்பதையும் அல்லாஹ் அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பானாம். அந்த 2ம் அந்த நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட அந்த பாலத்துக்கு 2 பக்கத்திலும் இருக்குமா. அந்த பாலத்தை கடக்கின்ற ஒவ்வொருவரும் சொந்த பந்தத்தையும் பார்க்க வேண்டும், உலகத்தில் தான் சுமந்த பொறுப்புகளையும் பார்க்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள், சில மனிதர்கள் மின்னல் வேகத்திலும், சில மனிதர்கள் கண் சிமிட்டுகிற வேகத்திலும், சில மனிதர்கள் காற்றின் வேகத்திலும், சில மனிதர்கள் பறவை பறக்கின்ற வேகத்திலும், சில மனிதர்கள் வாகனங்கள் போகிற வேகத்திலும் பாலத்தை கடப்பார்கள். அந்த பாலத்துக்குள் இரும்பு கொக்கிகள் இருக்கும். போகிற அந்த மனிதர்களை எல்லாம் இழுத்து இழுத்து அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நரகத்தில் போடும் என்றார்கள். உலகத்திலே அமானித மோசடி செய்துவிட்டு பொறுப்புகளை பாழ்படுத்திவிட்டு அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்தால் முடியுமா? உலகத்தில் வாழும் பொழுது சொந்தக்காரர்களை எதிர்த்து விட்டு, இரத்த உறவுகளை பகைத்து விட்டு, சொந்த பந்தங்களை விரோதித்து குரோதித்து வாழ்ந்துவிட்டு அந்த பாலத்தை கடக்க முடியுமா?